பாகிஸ்தான் விடயத்தில் ட்ரம்பை நிராகரித்த மோடி. தீபத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ஆப்கானிஸ்தானில் செஸ் விளையாட்டுக்கு தடை, தலிபான் விடுத்து அதிரடி உத்தரவு. புலம்பெயர்ந்தோர் குறித்து பிரித்தானியா எடுக்கவுள்ள கடுமையான நடவடிக்கை. காஷ்மீர் விடயத்தில் எந்தவொரு நாடும் மத்தியஸ்தராக செயற்படுவதை நாம் விரும்பவில்லை என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸிடம் தொலைபேசி மூலம் மேற்கொண்ட கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் இந்தியா அதற்கு பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த விடயத்தில் எந்தவொரு தரப்பினரும் மத்தியஸ்தம் செய்வதை இந்தியா விரும்பவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தலையீடு முன்னதாக காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே மத்தியஸ்தம் செய்ய தயார் என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்நிலையில் போர் நிறுத்தம் மகிழ்ச்சி அளிக்கும் ஒன்றாக இருந்த போதிலும் இதில் அமெரிக்காவின் தலையீடு குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பின. இதனை அடுத்து முப்படை தளபதி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோருடன் இந்திய பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். பெரிய அளவிலான தாக்குதல்கள் இல்லை. இதனைத் தொடர்ந்தே அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸிடம் மோடி கலந்துரையாடினார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கிடையில் போர் பதற்றம் நிலவி வந்த நிலையில் இரு நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இதனை அடுத்து பாகிஸ்தான் சிறிய அளவில் அத்துமீறலில் ஈடுபட்டாலும் பெரிய அளவிலான தாக்குதல்கள் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு அண்மையில் உள்ள திபெத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 2:41 மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 5.7 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. பூமிக்கு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இதுவரை யாருக்கும் காயமோ அல்லது சேதமோ பதிவாகவில்லை. முன்னதாக மே 8ஆம் தேதி இந்த பகுதியில் 3.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் செஸ் விளையாடுவதற்கும் அது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தலிபான் அரசு காலவரையற்ற தடை விதித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதுகுறித்து அரசாங்க விளையாட்டுத்துறை செய்தி தொடர்பாளர் அடல் மஸ்வானி கூறுகையில், இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் சதுரங்கம் சூதாட்டத்தின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறது. இது நாட்டின் நன்மையை ஊக்குவித்தல் மற்றும் தீமையை தடுப்பதற்கான சட்டத்தின்படி தடை செய்யப்பட்டுள்ளது. சதுரங்கத்திற்கு மத ரீதியான ஆட்சேபனைகள் உள்ளன. இந்த ஆட்சேபனைகள் தீர்க்கப்படும் வரை ஆப்கானிஸ்தானில் இந்த விளையாட்டு நிறுத்தி வைக்கப்படும் என்று கூறியுள்ளார். எனினும் இந்த முடிவு சதுரங்க ஆர்வலர்கள் மற்றும் தொடர்புடைய வணிகங்கள் மத்தியில் ஏமாற்றத்தை தந்துள்ளது. முன்னதாக பெண்கள் விளையாட்டுகளில் பங்கேற்க தலிபான் அரசு தடை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. புலம்பெயர்ந்தோருக்கான விசா கொள்கைகளை கடுமையாக்க பிரித்தானிய அரசு முடிவு செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வேலைவாய்ப்பு விசாக்கள் மூலம் பிரித்தானியாவுக்கு வரும் நபர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய கொள்கைகளை உள்ளடக்கிய இமிகிரேஷன் ஒயிட் பேப்பர் எனப்படும் ஆவணம் இன்று அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பயிற்சி பெற்ற தொழிலாளர்களுக்கு விசா வழங்கும் போது அவர்களின் உயர்கல்வி தகுதிகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் பயிற்சியற்ற தொழிலாளர்களை அந்நாட்டுக்கு அழைத்து வருவதை கட்டுப்படுத்தவும் பிரித்தானிய அரசு தீர்மானித்துள்ளது. அதேபோல் பயிற்சியற்ற தொழிலாளர்களை பணியமர்த்தும் போது ஒரு குறிப்பிட்ட கால வரம்புக்கு உட்பட்டு அவர்களை பணியமர்த்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டு தொழிலாளர்களை பயன்படுத்தும் தொழில்துறைகளை அடையாளம் கண்டு அந்த தொழில்களுக்கு மட்டுமே அவர்களை பணியமர்த்தும் திட்டம் ஒன்றையும் அறிமுகப்படுத்த உள்ளனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.